சார் நான் 16 நாள் மேல்மருவத்தூரை தங்குறேன் சார். சும்மா அந்த கோயிலை தங்குங்கிறேன். நான் ராமேஸ்வரம் என்னோட சொந்த ஊர். அங்கேருந்து தங்கிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு கேட்டு இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்றான். ஏன்னா அப்போ இந்த பிள்ளையெல்லாம் என்ன சொல்லுது, அப்போ உங்களை பார்க்கணும் அப்படி சொல்லுதுங்க. அதோட ஏமா நான் வர முடியாது, என் போராட்டத்தை நான் முடிச்சுக்கிட்டே நான் வரேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி பிள்ளையெல்லாம் அழுதுச்சுக்க. சரி வேணுமா நீங்கள் எங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தாங்க சார். நேற்று மயக்கப்பட்டு சாப்பிட. அதனால் ஒழுங்குங்கான சாப்பாடு இல்லை சார். இங்கே அங்கே யாரும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் இன்னைக்கு என் பிள்ளையோடு இங்கே போராட்டம் வந்திருக்கோம் சார். நான் என்ன சொன்னேன், நாங்கள்லாம் இல்லைனாலும் விட்டுருங்க சார், நாங்கள் தேவையில்லை, இந்த மற்ற அத்தவங்களுக்காவது கொடுங்க சார், எனக்கு ஒன்றும் தேவையில்லை சார். எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க சார், செயலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் வாழ விருப்பம்னால ஒரு நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் இந்த நாட்டில் என் பிள்ளைகளை நான் அதை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். நான் ஒரு அரசு ஊழியர், இதில் இந்த மாதிரி விட்டுட்டு போகணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் இந்த விட்டுருங்க, நாங்கள் செயலில் பிடிச்சி போடுங்க, இந்த இவங்களுக்கு கொடுங்க சார். அதான் சார் என்னோட கோரிக்கை. நான் சார் ராமநாதபுரம் மாவட்டம் போலூர் ஒன்றியம் சின்ன தம்பி இடைநிலை ஆசிரியர் சார். அதான் சார் கொரோனா 2 வருஷம் ஸ்கூல் அடைச்சி போட்டேன். நான் 91 நாள் என் பிள்ளையில மரத்தடியில் வச்சு நான் அடிச்சு வச்சேன் சார். அந்த பிள்ளையில இந்த இது என் மகன் இது அரசு பள்ளியை கொடுத்தது என்ன தான் சார் படிச்சு. அந்த 91 நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலை திறக்காமல் அந்த காம்பவுண்ட்லேயே வச்சு சொல்லி கொடுக்குது. அவ்வளோ வரைக்கும் எனக்கு தேசப்பற்று எல்லா பற்றுமே இருக்குது. ஆனால் அந்த 16 வருஷம் கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. அது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த அறிப்பு இப்போ என்னென்னு கேட்க நாதியே இல்லை சார் எங்களுக்கு. அதனால தான் குடும்பத்தோடு இறங்கி போராடணும் வந்துட்டேன். என் குடும்பத்துக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் என்னுடைய கோரிக்கை சார். அதனால் மேல்மருவத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம், அந்த சார் தூங்கி கிடைக்கேண்ணா. 16 நாளாக என்னோட சேர்ந்து இந்த கோல் இந்த இவர் இந்த சார்லாம் 16 நாளாக அங்கே தான் தூங்குறோம். ஒரே ஒரு நாள் மட்டும் போலீஸ் வந்தாங்க, எழுப்பிட்டாங்க, தம்பி இங்கே தூங்காது பாருங்க, நீங்கள் இவங்கெல்லாம் வர திருடன்கள் அதிகமாக வருவாங்க, உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, நீங்கள் எங்கேயாவது வாத்தியான்னு சொல்லி லாட்ஜ் இப்படி தங்குன்னு சொன்னாங்க. அவ்வளோவெல்லாம் எங்களுக்கு சம்பளம் அட்டுப்படி ஆகிறது இல்லை அப்படின்னு. சரிப்பா வேறு பாதுகாப்பான இடத்துல தூங்க, இங்கெல்லாம் தூங்காதுன்னு சொன்னாங்க. சின்ன தம்பி சார், இடைநிலை ஆசிரியர், போலூர் ஒன்றியம்.